ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபர் வீடியோ மாதிரி தான். லாஸ்ட் வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. சேம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஒரு 5-6 வண்டி இருக்குது அதை காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது வேறு ரேட்டில் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஜென் நெஸ்டிலோ. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2008 மாடல். உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 நம்ம கோட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2,000 கம்மி பண்ணி 1,08,000 இந்த வண்டி கொடுத்துர்லாங்க. பவர் ஸ்டேரிங் வந்துடும். அதுக்கப்புறம் டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கு, என்ஜின் நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பியூர் பெட்ரோல் வண்டிங்க, 1,08,000. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி, 2006 மாடல். உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம 1,08,000 கொடுத்துட்ருந்தோம். 1,10,000 லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 1,08,000 இந்த வண்டி நம்ம கொடுத்துர்லாங்க. 2006 மாடல் பியூர் பெட்ரோல் வண்டி, 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் வந்து பெட்ரோல் வண்டிங்க. இது 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் 1,10,000 நம்ம போட்டிருப்போம். 1,08,000 கொடுத்துர்லாங்க. 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. செவர்லெட் ஸ்பார்க்கு ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் வண்டி, எல்பிஜி அண்ட் பெட்ரோல், 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. 1,10,000 போட்டிருப்பாங்க. 1,08,000 நம்ம கொடுத்துடலாம். எல்பிஜி அண்ட் பெட்ரோல், 2010 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டிங்க. சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த வண்டி நம்மள்ட்ட இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட்டில் புண்டோ. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2010 மாடல். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1,10,000 போட் பண்ணியிருப்பாங்க. 2,000 கம்மி பண்ணி 1,08,000 கொடுத்துர்லாங்க. டீசல் வண்டி, மைலேஜ் வந்து நல்ல சூப்பர் மைலேஜுங்க, 20+ வந்துடும். ஸோ மைலேஜ் யோசிக்கிறவங்களுக்கு நல்ல சூப்பர் வண்டின்னு சொல்லலாம். வண்டி என்ஜின் தெளிவாக இருக்குங்க. வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். 1,08,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க நான் சொல்கிறது எல்லாமே. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் i10, 2009 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கணும். ஸோ 1,10,000 சொல்லியிருப்பாங்க. 1,08,000 நம்ம கொடுத்துர்லாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி, 2009. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா i10 நல்ல ரேட்டு போய்ட்டுருக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீபெயிண்ட் வண்டி. ஸோ அதனால் ரேட்டு கம்மியாக இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம கரண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 1,08,000 கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியஸ்டாவில் டீசல் வண்டி. இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 1,10,000 கோட் பண்ணியிருந்தாங்க. 1,08,000 நம்ம கொடுத்துர்லாங்க. ஸோ நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் ஆஃபருங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். 1,08,000 டீசல் வண்டி. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2006 மாடல். ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் வந்து அசன்ட்டு. ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க வண்டி, பெட்ரோல், 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்குது. 2008 மாடல் பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,08,000 கொடுத்தாலும் 1,10,000 நம்ம ஏற்கனவே கோட் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸில் இருக்க வண்டி தான் இப்போ நான் காமிச்சது எல்லாமே. ஸோ இந்த வண்டி 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர் பாயிண்ட், என்ஜின் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 7 வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 7 வண்டியுமே ஒரே ப்ரைஸ் தான். பார்த்திங்கன்னா 1,10,000 கோட் பண்ணியிருந்தது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மி பண்ணி ஒரு 2,000 கம்மி பண்ணியிருக்காங்க. 1,08,000 நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன ப்ரைஸில் இருக்க வண்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. டாடா மான்சா. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2011 மாடலு, டீசல் வண்டி. பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து 20+ வரும். ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,65,000 கொடுத்துர்லாங்க. ஒரு பெட்டர் ப்ரைஸு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல ஹுண்டாய் i10. ஸோ i10 பாருங்கள், 3 வண்டி இருக்குது. அதில் வந்து இப்போ 2 வண்டி இருக்குது. 2 காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்க வண்டி. ஸோ பெட்ரோல், பியூர் பெட்ரோல் வண்டி, பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டு. ஸோ வண்டி நல்ல பக்கா கண்டிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,50,000 வரைக்கும், 2,50,000 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,85,000 வருதுங்க. நெகோசியேட் ப்ரைஸ் தான் இது. நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க i10 வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 2008 தான். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. ஒரு 20,000 டிஃப்ரெண்ட் வருது இந்த வண்டிக்கும். ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியோட ப்ரைஸுங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கரிங் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட குவாலிட்டிக்கு தகுந்த ரேட்டுங்க. 1,65,000 வருது. இது வந்து 1,85,000 வருது. ஹுண்டாய் சொனாட்டாங்க. இது நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்ட்டுங்க. எஃப்சி 29 வரைக்கும் கரண்ட்டு. டீசல் வண்டி, மைலேஜ் ஓரளவு கிடைக்கும். ஸோ இது ஏசி எல்லாம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. லெதர் சீட்டு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளே வந்து 2,50,000 2,50,000 கொடுத்துருக்குறோம். 2007 மாடல் இது. ஸோ 29 வரைக்கும் எஃப்சி இருக்குது. பாருங்கள், 1,65,000 இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க.
நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா ஸ்மோ கிராண்டு. ஸோ கிராண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு 8 சீட் வண்டி, டீசல் வண்டி, டயர்லாம் உங்களுக்கு 70-80% இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரைஸ் இது. 1,25,000 ஃபைனல் ப்ரைஸுங்க. இது ஃபிக்ஸட் ப்ரைஸு. 1,25,000 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 7 சீட்டர் வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க. இது ஹோண்டா அக்கார்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,15,000 வருதுங்க. 2008 மாடல் 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, ஆட்டோமேட்டிக் கியர். இதில் எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க. 6 ஏர் பேக் வந்துடுது, லெதர் சீட்டு எல்லாமே. பவர் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பவரில் ஒர்க்கிங் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து ஏசி நல்லா ஃபுல்லாக சில்னஸ் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து 2,15,000 போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் இந்த வண்டி 3,50,000 4,00,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நேரில் வந்து செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். பியூர் பெட்ரோல் வண்டிங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் சாண்ட்ரோ. ஸோ வண்டி நல்லா 2007 மாடல். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிங்கிள் ஓனர் வண்டி மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வண்டி நம்ம போடுறதுனால இதில் இன்டீரியர் அவுட்லுக்லாம் காமிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ கூட எடுத்து அனுப்புவாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. நல்ல வண்டி பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன், கியர் ஷிஃப்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி, லெதர் சீட்டு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, என்ஜின்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. 1,45,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளது இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். ஸோ ஒரு பெட்டர் ப்ரைஸ் போட்டிருக்கோம். ஒரே மாதிரியான கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கார் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றதே நம்ம போட்டிருந்தோம். ஸோ அடுத்து நம்மள்ட்ட கார் வர வேண்டியது இருக்குது. அது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.